ஓம் நம சிவாய. சிவவாக்கியர் சித்தர் பாடல்களில் இன்று இல்லை 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 என்று இயம்புகின்ற ஏழைக்கால் இல்லை என்று நின்றதொன்றை இல்லை என்ன ஆகுமோ? இல்லை இல்லை அல்ல ஒன்றுமல்ல இரண்டும் ஒன்றி நின்றதை எல்லை கண்டு கொண்ட பேர் இனி பிறப்பது இல்லையே. எல்லை கண்டு கொண்ட பேர் இனி பிறப்பது இல்லையே. பாங்க என்ன சொல்கிறாங்க பாங்க சித்தர். இல்லை 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 அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம் இல்லையா, எனக்கு இது இல்லை அது இல்லை என்கிட்ட அதெல்லாம் இல்லை அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா. பாருங்க, இல்லை 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 என்று இயம்புகின்ற ஏழைகள், இயம்புகின்றன சொல்லுகின்ற ஏழைகளே, இல்லை என்று நின்றதொன்றை இல்லை என்னலாகுமோ? அதாவது நம்முடைய உயிர் ஆன்மா இல்லை, அது இருக்கும் பொழுதே நீங்கள் இல்லை இல்லைன்னு சொல்கிறது சரியாகுமா? நம்முடைய உயிர்க்குள்ளே தான், நம்முடைய உயிர்க்குள்ளே இருக்கக்கூடிய சிவன் என்ன அது இருக்குது. அது இருக்கிறனால தான் நம்ம உயிரோடு இருக்கோம் இல்லையா. அப்போது இல்லை என்று நின்றதொன்றை என்ன இல்லை அப்படின்ட்டோம்னா, இல்லை அப்படின்ட்டு நம்ம சொல்கிறது இல்லை என்னலாகுமோ? நம்ம சொல்லலாமா? அந்த மாதிரி நம்ம சொல்லலாமா? இல்லை என்னலாகுமோ? இல்லை அல்ல ஒன்றுமல்ல இரண்டும் ஒன்றித்ததை இல்லை சொல்ல முடியா. அதுவும் இருக்குது. என்ன இது நம்ம ஜீவனும் இருக்குது, நம்ம அந்த ஜீவனுக்கு கூட நமக்கு கடவுளும் இருக்கார் இல்லையா. அப்போது அந்த இல்லை அல்ல இல்லைங்கிறது இல்லை இருக்குது. அதே மாதிரி ஒன்றுமல்ல என்ன அது ஒன்றாவும் இல்லை, அது ஒன்றாவும் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம ஆன்மா கூட அது சேர்ந்துருக்கு என்ன. அப்போ பாருங்கள், இல்லை அல்ல ஒன்றுமல்ல என்ன ஒன்றுமே இல்லை அப்படின்ட்டு சொல்லக்கூடியது எதுவுமே இல்லை, இல்லைன்னு சொல்லக்கூடியது இல்லை அப்படின்னா இருக்குது இல்லையா. இரண்டும் ஒன்றித்ததை, அதை இரண்டும் நம்ம உயிரும் அந்த ஜீவனும் பதியும் பசுவும் ஒன்றா ஆனப்புறம் ஒன்றா இரண்டும் ஒன்றித்ததை எல்லை கண்டு கொண்ட பேர் அந்த ரெண்டுமே ஒன்றா இருக்குது அப்படிங்கிறத எல்லை கண்டு கொண்ட பேர் இனி பிறப்பது இல்லையே. புரியுதுங்களா? நம்ம இதுக்கு ஆன்மீக விஷயங்களில் இதுதான் எல்லை அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அப்படின்ட்டு நமக்கு மனிதர்களுக்கு கடவுளுக்கு கிடையாது எல்லை. நம்ம ஆன்மா சிவனுக்கு கூட சேர்ந்து இருக்கிறதுக்கான எல்லை. அந்த எல்லையை நம்ம கண்டுட்டோம் அப்படின்னா நமக்கு பிறப்பே இல்லை. அதான் பார்த்திங்கன்னா முக்தி. பிறப்பதே இல்லை, நமக்கு முக்தி சேர்ந்துடும். அதுதான் பாருங்க சொல்கிறாங்க பாருங்க. இல்லை 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 என்று எம்புகின்ற ஏழைகள் இல்லை என்று நின்றது ஒன்றை இல்லை என்னலாகுமோ? இல்லை அல்ல ஒன்றுமல்ல இரண்டும் ஒன்றித்ததை எல்லை கண்டு கொண்ட பேர் இனி பிறப்பது இல்லையே. அடுத்து பாருங்க, உயிரும் நன்மையால் உடல் எடுத்து வந்திரும் உயிரும் நம்முடைய உயிருக்கு இல்லையா, அது அந்த உயிர் ஒரு நன்மை செய்யுது அப்படின்னா என்ன நன்மை செய்யுது உயிர்?
உயிர் வந்துட்டு நன்மை செய்யறதுக்காக தான் வந்துட்டு ஒரு உடலோடு இணைந்து செய்யும்போது தான் அது நமக்கு வந்துட்டு நன்மை செய்யும் இல்லையா. இப்போது அது மாதிரி பாருங்கள், உயிரோ நன்மையால் உடல் எடுத்து வந்திடும், உயிர் உடம்பு உழுந்த பொழுது ரூபமாயிடும். உடல் அந்த உயிர் உடம்பு உடைந்த பொழுது சரியா ரூபமாயிடும். ரூபம்னா என்ன, அந்த ஜீவ சமாதி சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒளி உடல் அந்த மாதிரி ஆயிடும். உயிர் சிவத்தின் மாகியாய் ஒன்றை ஒன்று கொண்டிடும். உயிர் சிவத்தின் மாகையால் ஒன்றை ஒன்று கொண்டிடும்னா என்ன, ஒன்றுக்குள்ளே ஒன்றா போய்ட்டு ஜோதியாக மாறிடும். அதான் பார்த்தீங்கன்னா அது அந்த உடல் வந்துட்டு இருக்காது. உயிர் சிவத்தின் ஏன்னா சிவம் இருக்கு இல்லையா, சிவம் வந்துட்டு சிவனும் நம்முடைய நம்முடைய உடம்புல இருக்கக்கூடிய ஜீவனும் வந்துட்டு ஒன்றா சேர்ந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும், ஒன்றை ஒன்று கொண்டிடும். உயிரும் சக்தி மாகியாகி ஒன்றை ஒன்று தின்னுமே. புரியுதுங்களா. உயிரும் சக்தி உடம்பில் இருக்கக்கூடிய அந்த சக்தி மாகியாகி மாகியாகினா இன்னொருத்தவங்க காணாமல் போயிடும். ஒன்றை ஒன்று தின்னுமே, ஒன்றோட ஒன்று சேர்ந்து அந்த உடல் வந்துட்டு அந்த உயிரும் ஒன்றோட ஒன்று சேர்ந்துட்டு அந்த உயிரும் சக்திக்கு அது மாகியாகிடும். மாகினா இல்லாமல் போயிடும். அது இல்லாமல் ஏன் வந்துட்டு இல்லாமல் போகுது, நம்ம ஜீவனுக்கு கூட அந்த சிவன் சேர்றதுனால அந்த உயிரும் சக்தி வந்து மாகியாகி ஒன்றை ஒன்று தின்னுமே. புரியுதுங்களா. ஒன்றை ஒன்று தின்னு ஒன்றாவே நிற்கும். அதான் என்னது, சமாதி. சரிங்களா. சிவனும் ஜீவனும் சிவசக்தியும் ஜீவனும் ஒன்றாகி ஒன்றா நிற்கும். அதான் பார்த்தீங்கன்னா அந்த உயிரும் சக்தி மாகியாகி ஒன்றை ஒன்று தின்னுமே. ஒன்றை ஒன்று தின்னுட்டு ஒன்றா நிற்கும். அவர் அடுத்தது இல்லை. ஓம் நம சிவாய். என்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் விரைவா போற்றி. திருச்சிற்றம்பலம்.